உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இந்த ரிப்போர்ட்டருங்களுக்கே இலக்காரம். இதே இவர்கள் வந்து அங்கே போய் கேட்க மாட்டான். சரி, இவனை திருப்பிட்டு கேட்ட சொல்லுவானா? இந்த அமைச்சர்கள் பல பேர் பொய்யா புரியுனுங்கிறாங்க. அங்கே சார் நீங்கள் சொல்கிறது பொய் சார், நீங்கள் சொல்கிற தப்பான தகவல் சார், நீங்கள் கேட்க தைரியம் இருக்கா? அவர் சொல்ல திராவிடம் என்றால் என்னவென்று தெரியாமல் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம இத்தனைக்கு பேரில் திராவிடம் வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், திராவிடம்னு என்னன்னு? திராவிடம் என்ற சொல்லாடலை தாண்டி திராவிடம்னு என்ன இருக்குது சொல்லுங்கள். சரி, நீங்கள் சொல்கிற திராவிடத்தில் கர்நாடகா இருக்கா? கர்நாடகா இருக்குன்னா இந்தியா கூட்டணிலையும் இருக்குது கர்நாடகா காங்கிரஸ். ஏன் மேகதாட்டு அணையில் ஒன்றும் கேட்க முடியல? சரி, இன்றைக்கி இப்போ பார்லிமெண்ட்டில் போகிறீங்க, ஒன்றும் உதவாத எஸ்ஐஆர் மேட்டரை எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. எல்லாம் முடிச்சிட்டாங்க. கோர்ட்டில் ஒரு ஹியரிங் டு அடுத்த ஹியரிங் வரதுக்குள்ளே அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. சொல்ல போனால் இந்த அரசியலை தான் பீகாரில் வச்சாங்க, படுதோல்வி அடைஞ்சு திரும்பவும் இதே கையில் எடுக்கிறாங்க. அதான் அந்த ராகுல் காந்திக்கெல்லாம் புத்தி கிடையாதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். எலெக்ஷனுக்கு 6 நாள் முன்னாடி தான் பிரச்சாரத்துக்கே வந்ததாக சொல்கிறாங்க. ஏங்க பல நாள் காணும், திடீர்னு வருவார், ஓட்சோர் போயிடுவார். ரிசல்ட் அன்றைக்கே ஒரு கேட்பார், எங்க வந்தார், எங்க அவர் ஓட்சோர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. எங்கே போயிருக்காரு? லண்டன் போயிட்டாரு. லண்டனா? ஏங்க நாளைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து கையெல்லாம் தூக்கி நிற்கணுங்க. அதெல்லாம் அவர் வரமாட்டாருங்க. இந்த லோக்கல் காங்கிரஸ் தலைவர் தூக்கி நில்லுங்க. இதுதான் இவருடைய இந்தியா கூட்டணி. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிச்சா சதுரி ஓடி போயிடும். ஆனால் இவர்களுக்கு ஒன்றாக ஒரே விஷயத்தில் இவர்களை இணைப்பது என்ன தெரியுமா? கரெக்டாக சொல்லுங்கள். பார்லிமெண்ட்டு சம்சா. சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா இணைக்கிறது பார்லிமெண்ட்டில் போடுற சம்சா. அந்த சம்சாவை சாப்பிட்டு வெளியே நின்று கோஷம் கொடுப்பாங்க, எஸ்ஐஆர் ஒழிக, மக்களவையை செயல்பட விடும். நீங்கள் திருமாவளவன் சொல்கிறாரு எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்கள் வந்து அங்கே போய் போராடணும். என்னையா போராட போகிறேன்? ஜனங்களுக்கு என்ன, யாருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஃபார்ம் வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு அப்படி 3 நாள் அந்த ஃபார்மில் என்ன பெரிய கஷ்டம் இருந்தது? ஏர் கேட்டாங்க, ஆதாரில் அந்த அப்பாவோட டீட்டெயில், ஆதார் நம்பரும் கேட்டாங்க. ஆமாம், இஷ்டப்பட்ட பொறுத்து டேட்டா பர்த்து தான். உங்கள் ஃபார்மு தானே வந்துச்சு, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஃபார்ம் வரல. ஆனால் விஜய் சொல்கிறாரு 6 கோடி ஓட்டணும் இப்போ இல்லையா, எல்லாத்தையும் நபரை வச்சு அழிச்சிட்டாங்க. ஏன்னா கேட்டால் அந்த காலத்தில் வந்து வாரிசு சான்றதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா? யார் கேட்டா? பல பேர் இப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க. அவங்க எப்போ கேட்டாங்க? சண்முகம் சொல்கிறாரு எங்கள் அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்காங்க. உன்ட்ட யாரா கேட்டிருப்பாங்க, கதவு தட்டி சண்முகமா? ஆமாம், உங்கள் அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட் நீ யாரும் முதல்ல கேட்டிருக்கணும். இதோ இவர் ஆதவர்ஜுனா மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி, அவர் கீழே பெரிய டீம்லாம் வச்சுக்கிறார். வாக்குரிமை பறித்து விட்டால் உங்களுடைய ஆதார் பாஸ்போர்ட்லாம் செல்லாதாகிவிடும், இல்லை முகாமுக்கு அனுப்பப்படுவீர்கள். என்ன இது? எங்கேயாவது ஒரு ஆதாரம் இது அடிப்படையில் நான் பேசுகிறேன். நம்ம பத்திரிகை நம்ம சொன்னீங்களா, இந்த இவன்கிட்ட போய் கேட்குறான்னு, அதை அர்ஜென்ட்டில் போய் கேட்கணும். இப்படி சொன்னீங்களே, எந்த அடிப்படையில் சார் சொல்கிறீங்க? கேட்கணும்ல. திமுக ஆட்சி ஓடினு இருக்கோம், திமுக வந்து தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எது? ஆமாம், கிடையாது தான். மாப்பிள்ளைக்குள்ள நல்லா ஃப்ரெண்டு, அதனால் தனிப்பட்ட முறையில் எது கிடையாது. ஆனால் அதிமுக எங்களுக்கு பகை இல்லைன்ட்டார் அவங்களோட. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒத்துக்க வேறு செஞ்சுட்டார். அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார். கூட்டணி எதிர்க்கிற கட்சியெல்லாம் ஒன்றிணையணுன்றாரு, தலைவர் தான் முடிவு பண்ணுவார் அதுன்றார். இன்னமும் சொல்கிறேன், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள்ன்றது நகர்ந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு அதான் பாதுகாப்பும் கூட இல்லை சார் தாவேக்காக்கு இந்தியா கூட போகிறது. ஆமாம், ஒரு 50 எம்எல்ஏ 45 எம்எல்ஏ வாங்குறாங்கன்னா 40 எம்எல்ஏ வரைக்கும் ஜெயிக்கணும். தனியாக நின்னீங்கன்னா 4 எம்எல்ஏ ஜெயிச்சிங்கன்னா பெரிய விஷயம். செங்கோட்டையினா தோற்று போடுவார். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த டிஎம்கே ஐடி சூப்பராக பண்ணுறாங்க சார். தாவேக்கா தொண்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு டெக்னிக்கலான கொஸ்டினை கேட்டு அவங்க ஒரு மாதிரி பதில். அதை தான் சொல்கிறாங்க, இந்த ஒர்க்கை ஏன் மற்றவங்கள்ட்ட பண்ண? டிஎம்கே ஐடிஎம்கே இல்லை, இந்த ரிப்போர்ட்டருங்களுக்கே இலக்காரம். ஓகே, இதே இவர்கள் வந்து அங்கே போய் கேட்க மாட்டான். சரி, இவனை திருப்பிட்டு கேட்ட சொல்லுவானா? இந்த அமைச்சர்கள் பல பேர் பொய்யா புரியுனுங்கிறாங்க. அங்கே சார் நீங்கள் சொல்கிறது பொய் சார், நீங்கள் சொல்கிற தப்பான தகவல் சார், நீங்கள் கேட்க தைரியம் இருக்கா? தெரியுமா முதல்ல? இதுதான் பிரச்சனை. எனக்கு என்னன்னு வளர்றது, அதை வந்து கேட்டு போகிறது. நீ ஏதாவது என்ன நீ இது இருக்கிறேன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. பல இதை வளர்றாங்களா அமைச்சர், எனக்கு என்னன்னு வளருவாங்க. அதெல்லாம் கேட்டு தான் வர்றது, கம்முன்னு வாயை மூடிட்டு வர்றது. இவர்கள் வந்து அவர்களை தாவேக்கா தொண்டர்களை ஏதோ பேசுறது. நீ அங்கேயும் பண்ணுன்றான், இங்கேயும் பண்ணு. திமுக கூட்டத்துக்கு வரவங்களையும் வச்சு கேளு, அதிமுக கூட்டத்துக்கு வரவங்களும் வச்சு கேளு. அவர் சொல்ல திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாமல் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, நம்ம இத்தனைக்கு பேரில் திராவிடம் வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், திராவிடம்னா என்னன்னு? திராவிடம் என்ற சொல்லாடலை தாண்டி திராவிடம்னு என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற திராவிடத்தில் என்னென்ன இருக்குது?
நிலப்பரப்பை சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க, அந்த ஒண்ணும் நாள் சொல்ல இல்ல. முடியாது. ஓகே. சரி, நீங்கள் சொல்கிற திராவிடத்தில் கர்நாடகா இருக்கா? கர்நாடகா இருக்குன்னா இந்தியா கூட்டணிலையும் இருக்குது கர்நாடகா, காங்கிரஸ். இருக்கு. ஏன் மேகதாட்டு அணையில் ஒன்றும் கேட்க முடியல? ம். கேள்வி கேட்டுருக்கலாம். சரி, இன்னைக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் போகிறீங்க, ஒன்றும் உதவாத இந்த சரி. எஸ்ஐஆர் மேட்டரை எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. எல்லாம் முடிச்சிட்டாங்க அவங்க. கோர்ட்டில் ஒரு ஹியரிங் டு அடுத்த ஹியரிங் வரதுக்குள்ளே அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. சொல்ல போனா இந்த அரசியலை தான் பீகார்ல வச்சாங்க, படுதோல்வி அடைஞ்ச திரும்பவும் இதே கையில எடுக்கிறாங்க. இதே கையில் எடுக்கிறாங்க. அதான் அந்த ராகுல் காந்திக்கெல்லாம் புத்தி கிடையாதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். ராகுல் காந்தி ஒரு 44 வயது இளைஞர், 44 48 வயசு, சார், 50 இருக்கும். 49 நெருங்கிட்டாப்புல. ம். அவருக்கு வந்து எலைட்டு பொலிட்டிஷியன். ஓகே. அவர் வந்து கீழெல்லாம் போய் இந்த சீன்லாம் போகிறதெல்லாம் அவர் கொடுக்குற அந்த அசைன்மெண்ட்டு. நீங்கள் போங்க தண்ணிக்குள்ளே குளிங்க, அவங்களோட சரி நீச்சல் அடிங்க, நீச்சல்லாம் அடி. அவன் வேற லெவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். எலெக்ஷனுக்கு 6 நாள் முன்னாடி தான் பிரச்சாரத்துக்கே வந்ததா சொல்றாங்க. ஏங்க பல நாள் காணோம், திடீர்னு வருவார், ஓட்சோர் போயிடுவார். ரிசல்ட் அன்னைக்கே அவர் கேஜிசி கேட்பார், எங்கங்க வந்தாரு, எங்க அவர் ஓட்சோர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் எங்கே போயிருக்காரு? லண்டன் போயிட்டாரு. லண்டனா? ஏங்க நாளைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து கையெல்லாம் தூக்கி நிற்கணுங்க. அதெல்லாம் அவர் வரமாட்டாருங்க. இங்கே லோக்கல் காங்கிரஸ் தலைவர் தூக்கி நில்லுங்க. சரி, அவன் என்ன சொல்கிறான்? நீ முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது, அப்புறமா முடிவு பண்ணலாம். இப்படிலாம் போனால் எப்படிங்க கூட்டணிக்குள்ளே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத்தனை தொகுதி நாங்கள் தனியாக நிற்போம். எங்கள் கூட்டணிக்குள்ளே பேசி தனியாக அழ முடியாது. 11 தொகுதி தனியாக நின்னாங்க தெரியுமா? ஒருத்தர் எதிர்த்து நின்னாங்க. அப்புறம் எப்படி அதில் 9 தொகுதி அவன் பிடின்னு போயிட்டான் என்டிஏ. பின்ன இப்படி பிரிச்சுக்கிட்டா ஓட்ட பிரிச்சுக்கிட்டா இந்த தொகுதியில மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாது, எல்லா தொகுதியிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி இப்படி பண்ணா இதுதான் இவருடைய இந்தியா கூட்டணி. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிச்சா சதுரி ஓடி போயிடும். ஆனால் இவர்களுக்கு ஒன்றாக ஒரே விஷயத்தில் இவர்களை இணைப்பது என்ன தெரியுமா? கரெக்டாக சொல்லுங்க. பார்லிமெண்ட் சம்சா. சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா இணைக்கிறது பார்லிமெண்ட்டில் போடுற சம்சா. அந்த சம்சாவை சாப்பிட்டு வெளியே நின்று கோஷம் கொடுப்பாங்க, எஸ்ஐஆர் ஒழிக, மக்களவையை செயல்பட விட மாட்டோம், மாநிலவை. நீங்கள் கேவலம் சபாநாயகர் கூப்பிட்டு வாங்கயா அந்த உட்காந்து தொலைங்க, உங்கள் மலிவான இதுக்கு பார்லிமெண்ட் இதாக்காதீங்க, எஸ்ஐஆர் மேட்ரு என்ன ஒன்றா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உட்காந்து அவர் வாங்க போகிறாரு. 100% முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். நீங்கள் திருமாவளவன் சொல்கிறாரு எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்கள் வந்து அங்கே போய் போராடுவோம். என்னையா போராட போகிறேன்? ஜனங்களுக்கு என்ன, யாருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஃபார்ம் வந்துச்சா இல்லையா? அப்படியே 3 நாள் அந்த ஃபார்மில் என்ன பெரிய கஷ்டம் இருந்தது? பேர் கேட்டாங்க, ஆதார்ல அந்த அப்பாவோட டீடைல்ஸ், ஆதார் நம்பரும் கேட்டாங்க. ஆமா, இஷ்டப்பட்ட பொறுத்து டேட்டா பர்த் தான். உங்கள் ஃபார்ம் தானே வந்துச்சு, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஃபார்ம் வரல. அப்புறம் உங்கள் ஓட்டு உனக்குன்னு இருக்கா? ஆனால் விஜய் சொல்கிறாரு 6 கோடி ஓட்டம் இப்போ இல்லையா, எல்லாத்தையும் நபரை வச்சு அழிச்சிட்டாங்களா? ஒருவேளை ஃப்ரீஸ் பண்ணதை சொல்கிறாரோ? எல்லாரும் எழுதி கொடுத்தா பிறகு அங்கே ஏற்றி அந்த இது வந்தா பிறகு தான் நமக்கு ஓட்டு உறுதியாம். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பண்ணல. தேர்தல் ஆணையம் உங்கள் ஓட்டில் தான் ஒரு சில திருத்தங்களை 2 விஷயம் பார்க்குது. 1, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? 2, நீங்கள் அதே அட்ரஸில் இருக்கீங்களா? 3, உங்ககிட்ட ஃபோன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் வாங்குறாங்க. அவ்வளோதான். அப்பா பேர் அம்மா பேர்லாம் சும்மா நாமக்கேவாஸ். பிஎல்ஓக்கள் ஃபில் பண்ணுமா, அதெல்லாம் வேணாங்க, விடுங்க. ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பரும் தேவைப்பட்டால் ஆதார் நம்பர் கொடுங்க, உங்கள் இது இந்த நம்பர் எழுதுங்க, ஐபி இது எபிக் நம்பர் எழுதுங்க. என்ன சொல்றீங்க இதெல்லாம் தேவையில்ல அப்படின்றீங்க. அதுதான் வந்து ஒரு தப்பா இருந்துச்சுன்னா ஓட்டு எங்களோட ஓட்டு கிடைக்காது. அதெல்லாம் ஆகாது. உங்கள் ஓட்டு தானே, உங்கள் படிவம் தானே, உங்கள் படிவம் தானே கொடுக்குறாங்க. உங்கள் எபிக் நம்பர் உங்கள் அட்ரஸ் போட்டதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் கூடுதலாக 2 தகவலை வாங்கி அங்கே ஏற்ற போகிறாங்க. அப்போ இதுக்கும் குடியுரிமைக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ குடியுரிமை நான் கேட்குறேன், சரி உங்களுக்கு இல்லை, ஓட்டே இல்லை, ஓட்டு தானே இல்லை, ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். சரி, ஆதாரம் இல்லை, எதுவுமே இல்லைங்க, புதுசாக எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்கள் அப்பா இங்கே தானே இருக்கிறாரு, எத்தனை வருஷமா இருக்கிறாரு? பிறந்ததுலேருந்து இருக்கிறாரு. தாத்தா அவரும் இங்கே தானே இருக்கிறாரு, அப்புறம் எப்படி குடியுரிமை இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா கேட்டால் அந்த காலத்தில் வந்து வாரிசு சான்றிதழ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா? யார் கேட்டா? இல்லை, பல பேர் இப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க. அவங்க எப்போ கேட்டாங்க? சண்முகம் சொல்கிறாரு எங்கள் அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்காங்க. உன்ட்ட யாரும் கேட்டிருப்பாங்க, கதவு தட்டி சண்முகமா, ஆமாம் உங்கள் அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட் நீ யாரும் முதல்ல கேட்டுக்கணும். அவர் என்னிடம் வந்து பிறப்பு சான்றிதழ் கேட்குறாரு. ஏன் சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் இல்லை, ஒன்றும் இருக்க வேணாம், உங்கள் அப்பா அம்மா தான் இல்லை, ரைட்டு, யார் கேட்டா? இப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் பண்ணுமா? குடியுரிமை எல்லாரையும் எடுத்துக்கிட்டு சரி ஒரு 5 கோடி பேருக்கு இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கொடுக்க முடியல. அந்த 5 கோடி பேரையும் என்ன பண்ணுவாங்க? பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, இரவோடு இரவாக வந்து கையில் விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி விடுவாங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க பைத்தியக்காரனா? எப்பா என்னப்பா எங்கேருந்து வந்துக்கிறீங்க? இந்தியா. வேசர்பாடி எவ்வளோ பேர்? 300 பேர். சரி இங்கே இறக்கி விடு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? அறிவு வேணாம்?
இதோ இவர் ஆதவர்ஜுனா மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி. அவர் கீழே பெரிய டீம்லாம் வச்சுக்கிறார். பணக்காரர், பெரும் பணக்காரர், கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் பேசுகிறார், வாக்குரிமை பறித்து விட்டால் உங்களுடைய ஆதார் பாஸ்போர்ட்லாம் செல்லாதாகிவிடும். இல்ல முகாமுக்கு அனுப்பப்படுவீர்கள். என்ன இது? எங்கேயாவது ஒரு ஆதாரம் இது அடிப்படையில் நான் பேசுகிறேன். நம்ம பத்திரிக்கை நம்ம சொன்னீங்களா, இந்த இவன்கிட்ட போய் கேட்குறான்னு, ஆதவர்ஜுன்கிட்ட போய் கேட்கணும். சார் ஒரு நிமிஷம் சார், இப்படி சொன்னீங்களே எந்த அடிப்படையில் சார் சொல்கிறீங்கன்னு கேட்கணும்ல. நேற்று அந்த அம்மா கேட்குறாங்க, பைக்கு காரெல்லாம் கொடுக்குறேன்றீங்களா, எப்படி? அதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கான இது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல நாங்கள் வந்து அதுக்குரிய பொருளாதாரத்தை உயர்த்து வரோம். உயர்த்திட்டு பைக்கு கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லாம் கார் இல்லாத வீடு, எலைட் அரசியல் தெரியுதா? சோறு இல்லாமல் இருக்கிறாங்க, அது தெரியல உங்களுக்கு. கார் இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு பேர் தான் எலைட் அரசியல்ன்ற. மேல்தட்டு அரசியலாகவே போயிடுவாங்க. கீழே இருக்கிற பிரச்சனையே தெரியாது. இவர்கள் கையில் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அதிகாரி வந்து சேர்ந்துருவான். சார் சார் அங்கே பாருங்கள் சார், சார் அந்த கார் நாளைக்கு இவங்களும் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஃபோட்டோ ஷூட் அரசியல் இதுதான் நடக்கும். ஃபோட்டோ ஷூட்டோட மோசமாக போகும். ஈஸியாக ஏமாற்றிட்டு இருக்காங்களா? 3 பேர் இருந்தான்பா, கேஎஸ்ஆர்னு ஒருத்தர், பழக்கற்பியான்னு ஒருத்தர், ஜெயநாதன். டெய்லி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க வர்றதே இல்லை. ஏன் வர்றதில்லைன்னு கேட்கணும்ல. நீங்கள் கட்சி தலைவர் ஆரம்பிச்சிட்டிங்க, நான் புஷி ஆனந்த், இதை அவர் ஜானு. நான் வந்து ஏதோ ஒரு வகையில் முதல்ல இவங்க 3 பேர் அவங்கள்ட்ட கொண்டு வந்து விட்டேன். நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களும் சொல்கிறாங்க, சார் இப்படி போகலாம், இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் சார் எல்லாம் சொல்கிறாங்க. தேர்தலில் ஆணையத்தில் எப்படி பதிவு பண்ண எல்லாம் 4 நாள் பேசுகிறீங்க, எல்லாம் டீட்டெயிலாம் குறிச்சிக்கிறீங்க, இதை பண்ணுறீங்க. அடுத்து நீங்கள் இதை டெவலப் பண்ணதுன்னு பார்ப்பீங்க. சார் நம்ம ஒரு கோர் கமிட்டி போட்டுக்கலாம் சார், வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம உட்காந்து பேசுவோம் சார், அப்பப்போ அரசியலில் இது நடுநாட்டில் வேறு ஏதாவது அறிக்கை ஒன்றும் ஏதாவதுனா நீங்கள் கொஞ்சம் வழிகாட்டுங்க சார், நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் சார், ரெகுலராக உங்கள்கிட்ட பேசணும் சார், பொலிட்டிக்கலை பற்றி நான் புரிஞ்சிக்க விரும்புகிறேன். இப்படி தானே போவாங்க. இந்த 3 பேரையும் இவர்கள் சார் அப்புறம் பார்க்கலாம் சார், சார் கொஞ்சம் பிஸியாகிறாரு, எதை இவங்க நினச்சிட்டாங்க சார், எதாவது பிஸியாக இருக்கார் ரைட்டு, ஓகே. அதுக்கு அடுத்தது சார் சார் அப்புறம் இவங்களே ஃபோனை பிளாக் பண்ணிடுறாங்க. ஃபோன் போட்டால் போக மாட்டேங்குது. இது எல்லாம் ஓகே, இவர்கள் சில்லுண்டிகள் ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏங்க அந்த 3 பேர் நம்ம பண்ணலான்னு யோசித்தோம் கோர் கமிட்டி, எங்கே அவங்க 3 பேருன்னு கேட்கணும்ல. கண்டிப்பாக கேட்குற அளவுக்கு இல்லையே. சரி கேட்டால் அவங்க ஏதாவது ஒன்று பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பதிலை திருப்தி ஆகுறீங்கல்ல. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தெரிஞ்சவங்களாம் ஆலோசகராக வச்சுக்கணுமா வேணாவா? அவங்களுக்கும் தெரியாது, சொல்கிறவங்களும் வேணான்றாங்க. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா பழமொழி. சேம் அதே தான். இதோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இவங்க என்ன பண்ணணும், உடனே அறிக்கை வந்திருக்கணும். பயமா, சிபிஐ விசாரணைக்கு பார்த்து பயமா, சிக்குவீர்கள் என்று பயமா, எத்தனை புள்ளிகள் சிக்குவீர்கள், நாளைக்கு கொடுத்தாலும் கொடுப்பாரு பயமா, அப்படி இப்படின்னு கேட்டு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு கேவியட் மனு போடணும் உச்சநீதிமன்றத்துக்கு. இவர்கள் தப்பாக இது பண்ணுறாங்க, விசாரிக்கிறதா இருந்தால் எங்களை கேட்காம இது பண்ணக்கூடாது, நாங்கள் அந்த வழக்கில் இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அந்த 2-3 பேர் கரூரில் போட்டாங்களா, அவங்கள வச்சும் கேவியட் மனு போட வைக்கணும். சார் தாவேக்கால சட்ட அணின்னு எதாவது இருக்கா சார்? இருக்கு கிட்டத்தட்ட 2 அணிக்குது. அதாவது திமுகலாம் வந்து ஒன்றும் இல்லாத கட்சி திமுக, அங்கே வழக்கறிஞர் அணின்னு இருக்கு. ஓகே. ஆனால் இது பயங்கரமான கட்சி, வழக்கறிஞர் அணி, சட்ட குழு அணி 2க்குது. எல்லாம் யார் தெரியுமா? மயிலாட் அதெல்லாம் கிடையாது சார். ஓகே, இது புஷ்ட்டு வந்துட்டாங்களாம். என்ன சார் கொஞ்சம் பேசி தெரியாமல் அடிச்சுக்கிறான். இந்த மாதிரி ஸ்டேஷன் பஞ்சாயத்து பண்ணுவாங்க பெரும்பாலும். அதுதான் கோர்ட்டுக்கே போகாத கேஸ் தான் பெரும்பாலும். பேட்டி பார்த்தீங்களா, ஒருத்தர் பேட்டி, இவர்களுக்கு யார் வாதாடினா, யார் வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா? அதிமுக. அதில் தான் இவரெலாம் வந்து வாதாடினா. ராகவாச்சாரி, அங்கே இன்னும் 2 சுப்பிரமணியன் நினைக்கிறேன், சுப்பிரமணியன், இன்னும் 2 வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில். ஏன்னா இவங்க பெரிய ஆளை கூட்டு வந்துட்டாங்க. 3 இவங்களுக்கு தான் ஆஸ்தான வக்கீல்கள் இருக்காங்கல்ல, முகுல் ரோத்தகி, கபில் சிபில், அபிஷேக் மனு சிங்வி. ஒரு சிட்டிங்கு 30 லட்சம் 40 லட்சம். அவங்கள பார்த்தாலே ஜட்ஜிங்க அலறுவாங்க, ஐயோ இவங்களா அப்படின்னு. அதுக்கு எதிராக இவர்களுக்கு யாரை தெரியும்? அதை வச்சுனாங்கன்னா தெரியும். அப்படியே போய் உச்சநீதிமன்றம் 2 சுற்றிட்டு வந்துடுவார். அது பேசி கீசி வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இங்கேயும் வாதாடினது, ஹைகோர்ட்லேயும் சரி அங்கேயும் சரி. அப்போ இந்த விவகாரங்களில் அடுத்தவங்க உதவியும் எனக்கு என்னன்றது, யாராவது சொன்னாலும் அதையும் கேட்கறது இல்லை. நான்லாம் கிட்டத்தட்ட கரடியாக கத்திட்டு இருக்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே. இந்த விஷயம் இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணலான்னு. உனக்கு என்ன தெரியும், நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கோ. அப்படியா கதறு அப்படியே யார் கதறு போகிறேன், எனக்கு என்ன இது, அடுத்த இது நாங்கள் பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறோம்.
கதற போகிறது நீங்கள் தான். ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போனால் எவ்வளோ ஈஸியாக கொண்டு போகலாம், ஸ்மார்ட் ஒர்க்கு. நீ உட்காந்து மாங்குன்னு பண்ணியிருந்தனா, இப்படி பண்ணாதையா, இப்படி பண்ணியா ஈஸியாக ரீச் ஆகலாம்னா அது கிடையாது. இப்போ வரைக்குமே பேசும்போது மட்டும் சார் நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களை அப்படி யோசிச்சிருக்கோம் சார் நீங்கள் அப்படி இப்படி. அதுக்கப்புறம் என்னையா இதே கதை தான், இந்த இவங்க கதை தான். நம்ம போய் இவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கணுமா? இவங்கள்ட்ட என்ன வேணா இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அதுக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? கேட்குறாங்க, ஆனால் தேவையான நேரத்தில் வந்து உங்களை வந்து மதிக்கிறது இல்லை. அப்படிதான் என்னன்னு இல்லை, பலரை சொல்கிறேன். ஓகே, பலரையும் இந்த மாதிரி விவகாரங்கள்ல சிலர் வந்து வெறுத்து போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு மாதிரி பல கருப்பெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு, ஒன்றும் உதவாத பார்ட்டிங்கன்ட்டு. அதனால் இவர்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அறிக்கை மற்ற விஷயங்கள் எடுத்து பேட்டிகள் எல்லாம் கொடுக்கணும். இப்போ அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்னன்னா அதில் வந்து திமுக அதிமுகலாம் எங்களுக்கு வந்து எதிரி கட்சி கிடையாது, தமிழ்நாட்டில் வந்து திமுக பண்ணுற சூழ்ச்சியை மக்களை அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ல, அதிமுக எங்களுக்கு எதிரி கிடையாது. ஓகே, திமுக ஆட்சி ஒளின்னு இது பண்ணுறோம். திமுக வந்து தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிரி. ஆமாம், கிடையாது தான். மாப்பிள்ளைக்குள்ள நல்லா ஃப்ரெண்டு, அதனால் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. ஓகே. ஆனால் அதிமுக எங்களுக்கு பகை இல்லைன்ட்டாரு அவங்களோட. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒத்துக்க வேற செஞ்சுட்டாரு. அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார். கூட்டணி எதிர்க்கிற கட்சியெல்லாம் ஒன்றிணைன்றாரு, தலைவர் தான் முடிவு பண்ணுவார் அதுன்ட்டாரு. அதனால் அவங்க இன்னும் கொஞ்சம் நவுத்துனாங்க, இன்னும் கொஞ்சம் நவுத்தி இருந்தால் அவர் உண்மையை சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க கட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. அதனால் இன்னமும் சொல்கிறேன், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள்ன்றது நகர்ந்துட்டு தான் இருக்கு. அதிமுக கூட, ஆமாம், என்டிஏ கூட கடைசி டைமில் வர வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கலாம், உண்மையை உணர்ந்தான் வரலாம். அவங்களுக்கு அதான் பாதுகாப்பும் கூட இல்லை சார் தாவேக்காக என்டிஏ கூட போகிறது. ஆமாம், ஒரு 50 எம்எல்ஏ 45 எம்எல்ஏ வாங்குறாங்கன்னா 40 எம்எல்ஏ வரைக்கும் ஜெயிக்கலாம், ஸ்வீப் அடிக்கலாம். தனியாக நின்னீங்கன்னா 4 எம்எல்ஏ ஜெயிச்சிங்கன்னா பெரிய விஷயம். செங்கோட்டையினா தோத்து போடுவார். ஓகே சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. தாவேக்கா அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.